ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃபியூல் தெஃப்ட்டு எப்படி பார்க்கணும், அது ரியல் தெஃப்ட்டாக இல்லையா, ரியல் தெஃப்ட்னா எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3984 வெஹிக்கிள் வந்து தெஃப்ட்டு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு லாஸ்ட் 27ஆம் தேதி. நான் 27ஆம் தேதி கிளிக் பண்ணுறேன். ஸோ தெஃப்ட் எப்போயுமே வந்து அலர்ட்டும் வந்துடும். அட் த சேம் டைம் வந்து லைவ் கார்டில் வந்து இந்த இடத்துல கீழே ஃபியூல் தெஃப்ட்டுங்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளோ லிட்ரு போயிருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 52 லிட்டருங்க நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக எந்த இடத்துல தெஃப்ட் ஆச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு நோட்டீஸ் பண்ணி கொடுக்கும் ஆப்பில். நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும் எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு. ஸோ நீர் இந்த பைபாஸ் பக்கத்தில். ஸோ எத்தனை மணிக்குங்கிறது 6:57க்கு எவ்வளோ லிட்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஜூம் பண்ணிக்கும். ஸோ இது எந்த இடத்துலையும் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தா 6:57 பிஎம்னு சொல்லி நம்ம டைம் பார்த்தோம். ஸோ அதே டைமில் ப்ளேபேக் நம்ம செக் பண்ணணும். ஸோ ப்ளேபேக் பொறுத்தளவு அதில் போய் நம்ம செக் பண்ணோன்னா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக 6:57 இப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா வந்து கீழே ஃபியூல் வந்து 339 லிட்டர் இருக்குது அந்த அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ. ஸோ நம்ம ப்ளே கொடுக்குறோம். ஸோ ப்ளே பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வண்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நான் இப்போ 6:57 பிஎம்முக்கு தான் நம்மளுக்கு ஃபியூல் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கொஞ்சம் அடிச்சு விடலாம். இந்த ஃபாஸ்ட்வேர்டு பண்ணுறப்போ நம்ம கீழே வந்து டைம் ஓடிட்டே இருக்கும். மணி இப்போது 5:30 காமிக்குது. ஸோ வந்துகிட்டே இருக்குது. 6:57 வந்து எங்கே வருதுன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல 6வது பாயிண்டில் தான் வந்து நமக்கு 6:57 காமிக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அங்கே உள்ள என்ட்ரியாக இருக்கு முன்னாடி கீழே ஃபியூல்னு இருக்குது, ஐடியில் பக்கத்தில் ஃபியூல்னு இருக்குது பாருங்கள். 327 லிட்டர் காமிக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன், ஸ்லோவாக பண்ணுறேன். ஸோ வண்டி வருது அந்த 6ங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போகிறப்போ 317 இருக்குது. அங்கே போயிட்டு வெளியே வர்றப்போ பார்த்தோம்னா 265 ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு 52 லிட்டர் 1 லிட்டர் வந்து நம்மளுக்கு தெஃப்ட் ஆகிருக்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா வந்து ரன்னிங்கில் குறையில போய் ஒரு இடத்துல நின்று தான் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ இது ரியல் தெஃப்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா கிராஃபில் செக் பண்ணலாம். நம்ம இது வெளியே வந்துட்டு கிராஃபில் பார்த்தா 36 லிட்டர் கன்சம்ஷன் ஆகிருக்கு. இதை பண்ணோம்னா நம்மளுக்கு கிராஃப் ஷீட் ஒன்று நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு சடன் ட்ராப் வந்து ஒரு இடத்துல தெரியுது. ஸோ நார்மலாக கிராஜுவலாக இருக்குது, சடனாக ஒரு இடத்துல குறைஞ்சி மறுபடியும் போகுது. அது நீங்கள் ஸ்பீட் கிராஃபோடு நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ ஸ்பீட் கிராஃப் எதுக்கு நம்ம பேரலாக செக் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வண்டி ரன்னிங்கில் குறைஞ்சிருக்கா இல்லை வண்டி நிற்கிறப்போ குறைஞ்சிருக்கான்னு பார்க்குறக்கா. ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா மேலே அதுலேயும் உங்களுக்கு டைம் தெரியும். 6:50 அப்போது 300 சொச்ச லிட்டர் 316 லிட்டர் இருக்குது. அப்படியே 7 சம்திங்கிறப்போ 7.5ங்கிறப்போ உங்களுக்கு லிட்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. 266 அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. நீங்கள் வேணால் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். டபுள் ஹேண்டில் ஜூம் பண்ணி நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல எப்படி கிராஜுவலாக குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே 318 இருக்குது, கீழே வரப்போ குறைஞ்சிச்சு. இந்த இடத்துல இடையில பார்க்கிங்கில் தான் இருக்குது. இந்த இடத்துல வண்டி மூவிங்கே இல்லை, ஸ்பீடும் ஜென்ரேட் ஆகலை. ஸோ அப்படிங்கிறது இது வந்து நீங்கள் ரியல் தெஃப்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம தெஃப்ட்டை வந்து ரியல் தெஃப்ட்டா இல்லை ஃபேக் தெஃப்ட்டாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு நாள் 23ஆம் தேதியும் தெஃப்ட் இதாகிருக்கு. அதே மாதிரி தான் போகிறேன். அதே மாதிரி 40 லிட்டர் இது தெஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அது எந்த இடத்துலையும் காமிக்கும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். சேம் அதே எந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதுக்கு 27ஆம் தேதி எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் 23ஆம் தேதி அதே ஹோட்டல் டீ ஷாப் பக்கத்தில் தான் வந்து நமக்கு எடுத்திருக்காங்க. இது பகலில் 11:28க்கு எடுத்திருக்காங்க டைமு. ஸோ வெளியே வரேன். நான் ஃபியூல் கிராஃப்லேயும் நான் செக் பண்ணுறேன். அந்த அன்றைக்கி கிளிக் பண்ணேன்னா அதே மாதிரி ஒரு ட்ராப் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் ட்ராக் பண்ணி பார்க்குறேன். வரப்போ 295 லிட்டர் இருக்குது. சடனாக வந்து நம்மளுக்கு 256க்கு வருது. ஓகேங்களா. இது நான் அதுலேருந்து 11:48ங்க டைம் காமிச்சு அதே டைம் லைனில் தான் வந்து இங்கேயும் குறைஞ்சிருக்கு. ஸோ நான் ஸ்பீட் கிராஃப் பார்க்குறேன். அந்த டைமில் வண்டி போயிருக்கான்னு. அதே மாதிரி கரெக்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டி நின்றுருக்கு. அது கொஞ்சம் நேரம் வண்டி பார்க்கிங்கில் தான் இருந்திருக்கு. கீழே ஸ்பீடு வந்து எங்கள் இடத்துலையும் மேலே வேரியேஷன்ஸ் ஆகலை பெருசாக. இந்த டைமில் 11:15 வரைக்கும் எந்த இடத்துலையும் இல்லை. அதுக்கப்புறம் வண்டி எடுத்திருக்காங்க. மெதுவாக வண்டி மூவ் ஆகிருக்கு. இதையும் தாண்டி நீங்கள் ப்ளேபேக்கில் செக் பண்ணணும். இன்னொரு வெரிஃபிகேஷன் அதே மாதிரி பார்க்கணுன்னா 11:58க்கு வண்டி எங்கே இருந்துச்சுன்னு பார்க்கணுன்னா கிளிக் பண்ணி அதே மாதிரி ப்ளே கொடுக்குறோம். நான் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். வண்டி வருது. 10:30 ஆகுது. கீழே டைம் ஸ்பீட் எல்லாமே மாறிட்டே இருக்கும். வண்டி போகுது. நான் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல மூணாவது இடம், மூணாவது பாயிண்ட் நம்பர் 3ல் வந்து
வண்டி வருது. அந்த டைமில் 296 இருக்குது. ஸோ 90 முன்ன பின்ன ரன்னிங்கில் குறையும், மேலே கீழே போயிட்டு வரும். அதே டீ ஷாப்பு பார்த்துங்க, அதே டீ ஷாப்பு அதே மாதிரி உள்ளே போகிறாங்க. 296 உள்ளே போகிறப்போ வெளியே வரப்போ 252 ஆயிடுச்சு. ஸோ இதுவும் எக்ஸாக்ட் தெஃப்ட். ஒரு இடத்துல வண்டி அந்த 3ங்கிறது நின்ன இடங்க. இப்போ பாயிண்ட் நிற்கிற எல்லாமே பாயிண்ட்ஸ் பண்ணியிருப்போம். அங்கே இடத்துல எவ்வளோ நேரம் நின்றுருக்காங்கன்னா, பார்க்கிங் ஒரு 3.5 நிமிஷம், ஒரு ஐடில் ஒரு 32 செகண்டு. ஸோ இதுதான் அதோட டைம். ஒரு 5 நிமிஷம் கேப் தான் அங்கே நின்றுருக்காங்க. ஆனால் ஒரு 40 லிட்டர்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு. நீங்கள் கீழே பார்த்தாலே தெரியும், ரன்னிங்கில் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து ரியல் தெஃப்ட் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ரன்னிங்கில் குறைஞ்சது இல்லை சடனாக வேறு ஏதோ டிவியேஷன்ஸ் இருக்குன்னா அது ராங் தெஃப்ட் தான். அதை நம்ம அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ இது அனலைசிஸ் படி, இது சென்சார் போட்டிருக்கிறத சொல்கிறத படி இது வந்து இட்ஸ் ரியல் தெஃப்ட். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு தெஃப்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும், ரியல் தெஃப்ட் இல்லையான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.